பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் ஹுஜராத்துடைய 13வது வசனத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்று பார்க்கலாம் என்று இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இவ்வாறு கூறுகின்றார்: யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில் லிதஆரஃப் இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும் இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர். மனிதர்களே, ஜாயுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா, நிச்சயமாக நாங்கள் உங்களை ஒரு ஆணிலிருந்து ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். வஜஅல்னாக்கும், நாங்கள் உங்களை ஆக்கியிருக்கின்றோம். ஷுஊபம் வ கபாயில், குழுக்களாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கியிருக்கிறோம். லிதஆரஃபு, நீங்கள் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்காக. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்திலே உங்களில் மிகவும் பயனுள்ளவர், பிரயோசனமானவர், கண்ணியமானவர். அத்துக்காக்கும், உங்களிலே மிகவும் தக்வாவை உடையவர். இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர், நிச்சயமாக அல்லாஹு தஆலா மிகவும் அறிந்தவனாகவும் உள்விடயங்களை மிகவும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான். நாங்கள் பார்க்கலாம், சூரத்துல் ஹுஜராத்திலே அல்லாஹு தஆலா ஆரம்பமாக யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று பல முறை மீட்டி மீட்டி கூறினான். ஈமான் கொண்டவர்களே என்று கூறிவிட்டு அதற்கு மாற்றமாக இங்கே அல்லாஹு தஆலா யா அய்யுஹன் நாஸ் என்று குறிப்பிடுகின்றான், மனிதர்களே என்று கூறுகின்றான். கிட்டத்தட்ட 5 இடங்களில் அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று கூறிவிட்டு, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே என்று கூறிவிட்டு இந்த கட்டத்திலே அல்லாஹு தஆலா அந்த டோனை மாற்றுகின்றான், அந்த சாராரை மாற்றுகின்றான், அந்த குரூப்பை மாற்றுகின்றான். எவ்வாறு கூறுகின்றான் என்றால் யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். எனவே இதிலிருந்து விளங்குகின்ற ஒரு முக்கியமான விடயம், ஏற்கனவே ஈமான் கொண்டவர்களை பற்றி ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா பேசிவிட்டு இங்கு ஒட்டுமொத்தமாக மனித சமூகத்தை பார்த்து பேசுகின்றான். அல்லாஹுடைய இந்த கலாமுல்லா, அல்லாஹுடைய இந்த பேச்சு முஃமின்களுக்கு மட்டுமானதல்ல, மாற்றமாக இது அல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன், உலகங்களின் ரப்பு மனிதர்களை பார்த்து பேசுகின்றான், அந்நாசை பார்த்து பேசுகின்றான், உலகங்களில் இருக்கின்ற வஸ்துக்களை பார்த்து பேசுகின்றான், குறிப்பாக மனித சமூகத்தை பார்த்து பேசுகின்றான். இது இந்த தூது எல்லாருக்குமானது. இதனை அறிஞர்கள் கூறுகின்ற போது அல் ஆலமியா என்று கூறுவார்கள், உலகம் தழுவிய தூது. இது எல்லா மனிதர்களுக்கும் பொருத்தமான தூது. இதனை நாங்கள் ஒரு சாராருக்கு மட்டும், இது மோமீன்களுக்கு மட்டுமானது என்பதல்ல. அல் குர்ஆன் என்பது ஹுதன் லின்னாஸ், எல்லா மனிதருக்குமான வழிகாட்டு. ஏனென்றால் அல்லாஹு தஆலா ரப்புன் நாஸ், மனிதர்களுடைய ரப். அவன் மனிதர்களை படைத்தான், மனிதர்களை பற்றிய மிகவும் அறிவுள்ளவனாக இருக்கிறான். இந்த மனிதர் என்ன தேவை இருக்கின்றது, மனிதர்களுடைய உள்ளங்கள் எப்படி இயங்குகின்றன, மனிதர்களுக்குரிய அத்தியாவசிய தேவைகள் என்ன, சாதாரணமான தேவைகள் என்ன, மனிதர்களுடைய உணர்வுகள் எப்படி இயங்குகின்றன என்பதையெல்லாம் அல்லாஹு தஆலா அலீமுன் ஹபீர், மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றான். அவன் மனிதர்களை அறிந்து அவனுக்குரிய தேவையான விடயங்கள், அத்தியாவசியமான விடயங்கள், எது அத்தியாவசியமானது, எது முதன்மையானது, எது தேவையற்றது, எது மனிதனை பாதிக்கக்கூடிய விடயங்கள் என்பது எல்லாம் தான் அல் குர்ஆனை விளங்கப்படுத்தி இருக்கின்றான். எனவே இது மோமீன்களுக்கு மட்டுமான ஒரு தூதல்ல, இது மோமீன்கள் மட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தூதல். இது ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமான, அனைத்து மனிதர்களுக்குமான ஒரு தூது. அல் அலீம், அல் ஹபீர், அல் ஹக்கீமிடமிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆன் மனித நலன்களுக்கான குர்ஆன், மனித நலன்களை பேசும் குர்ஆன். அதிலே கூறுகின்ற குடும்ப அமைப்பாக இருக்கலாம், குடும்ப கட்டமைப்பாக இருக்கலாம், அதிலே கூறக்கூடிய பொருளாதார அமைப்பாக இருக்கலாம், அதில் கூறக்கூடிய ஆன்மீக விடயங்களாக இருக்கலாம், வழிகாட்டல்களாக இருக்கலாம், அனைத்தும் மனிதனுக்கு நலன்களை எல்லாம் கொண்டு வரக்கூடிய விடயங்கள். என்னென்ன நலன் எல்லாம் இருக்கின்றோ அதெல்லாம் அல் குர்ஆனில் இருக்கின்றன. அதற்கு மாற்றம் அல்லாஹ் தஆலா தடுத்த விடயங்கள் மனிதனுக்கு தீங்கான பாதகமான விடயம். மனிதனுக்கு இது முஃமின்களுக்கு மட்டுமான விடயம் அல்ல, முஸ்லீம்களுக்கு மட்டுமான விடயம் அல்ல. அல் குர்ஆனிலே கூறக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த விடயங்கள் முஃமின்கள் முஸ்லீம்களுக்கான மட்டுமான விடயம் அல்ல, அது மனிதர்களுக்கு நலன் பயக்கக்கூடிய செய்தி என்ற அந்த கருத்தை அல்லாஹ் தஆலா யா அய்யுஹன் நாஸ் என்ற அந்த கருத்திலே, அந்த வாசகத்திலிருந்து கூறுகின்றார். இந்த இடத்திலே நாங்கள் இன்னொரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று கூறிவிட்டு
யா ஐயுஹன் நாஸ் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இதிலே மோமீன்களுக்கு ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். மோமீன்களே, நீங்கள் உங்களிடம் இருக்கின்ற இந்த அல் குர்ஆனை நீங்கள் எங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்றால், யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களை பார்த்து நீங்கள் பேசுங்கள், மனிதர்களிடம் கொண்டு செல்லுங்கள். முஸ்லீம் முஃமினின் அந்த வட்டத்தை தாண்டி அதற்கு வெளியிலே இருக்கக்கூடிய குழுக்களுக்கும் கோத்திரங்களுக்கும் ஏனைய சமூகங்களுக்கும் நீங்கள் கொண்டு செல்லுங்கள். சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தம் வஸத லிதகூனு ஷுஹதா அலன்னாஸ். நாங்கள் உங்களை நடுநிலையான ஒரு சமூகமாக ஆக்கியிருக்கின்றோம். ஏன்? நீங்கள் ஏனைய மனிதர்களுக்கு சாட்சியாளர்களாக, சாட்சி பகரக்கூடியவர்களாக இருப்பதற்காக. எனவே நாங்கள் அல் குர்ஆனுடைய செய்தியை கொண்டு செல்லக்கூடிய தூதர்கள், அல் குர்ஆனுடைய செய்தியை நாங்கள் அடுத்த மனிதர்களுக்கு பரப்பக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்ற அந்த கருத்தை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். யா அய்யுஹன் நாஸ் என்று கூறிவிட்டு அல்லாஹ் தஆலா இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில் லிதஆரஃபு என்று கூறுகின்றார். நாங்கள் உங்களை ஒரு ஆணிலிருந்து ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். அது பிறகு குழுக்களாக கோத்திரமாக மாறி நாங்கள் உங்களை கோத்திரமாக குழுக்களாக ஆக்கி இருக்கின்றோம். லிதஆரஃபு, நீங்கள் பரஸ்பரம் புரிந்து கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக. வஹி இறங்கி கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே கோத்திர வெறி மிகவும் உச்சகட்டத்தை அடைந்திருந்தது. இதற்கு ஒரு உதாரணத்தை தாஹிர் இப்னு ஆஷூர் அவர்கள் குறிப்பிடுவார்கள். ஒரு அரபியிடம் கேட்கப்பட்டது, நீங்கள் சுவர்க்கம் நுழைய விரும்புகிறீர்களா? நீங்கள் பாஹிலி கோத்திரத்தை சேர்ந்த நிலையிலே சுவர்க்கம் நுழைய விரும்புகிறீர்களா? பாஹிலி கோத்திரம் என்பது அரபு சமூகத்தில் மிகவுமே ஒதுக்கப்பட்ட ஒரு கோத்திரம். அவர்களை யாரும் கணக்கெடுப்பதில்லை, மிகவுமே ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு கோத்திரம். அப்போது அந்த அரபியிடம் கேட்கப்படுகின்றது, நீங்கள் பாஹிலி கோத்திரத்தை சேர்ந்தவராக இருக்கின்ற நிலையிலே சுவர்க்கத்திற்குள் நுழைய விரும்புகிறீர்களா என்று கூறிய போது அவர் அமைதியாக இருந்துவிட்டு கூறினார், சுவர்க்கவாசிகள் நான் பாஹிலி என்பதை தெரியாமல் இருப்பார்களாக இருந்தால், அவர்களிடம் நான் பாஹிலி என்று யாரும் கூறாமல் இருந்தால் நான் சுவர்க்கம் நுழைய விரும்புகிறேன் என்று கூறினார். என்ன கருத்து? நான் பாஹிலி என்று தெரிந்துவிட்டால் நான் சொர்க்கம் செல்வதில் எந்த பிரயோசனமும் இல்லை என்பது அதன் கருத்து. அந்த அளவுக்கு கோத்திர வெறி உச்சகட்டத்தை அடைந்திருந்த ஒரு காலத்தில் தான் இந்த வஹி இறங்கி கூறியது, நாங்கள் உங்களை கோத்திரம் குழுக்களாகலாம் ஆக்கியிருப்பது ஒதுக்குவதற்கல்ல, புறம் தள்ளுவதற்கல்ல, தள்ளி விடுவதற்கல்ல, மாற்றமாக லிதஆரஃபு, நீங்கள் பரஸ்பரம் ஒருவரை புரிந்து அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து பரஸ்பரம் உதவி செய்து கொள்வதற்காக. இங்கு பார்க்கலாம், இந்த வசனத்தை விளங்கப்படுத்துகின்ற போது தாஹிர் இப்னு ஆஷூர் இன்னொரு கருத்தை கூறுவார். அடிப்படையிலே ஒரு ஆண் பெண்ணிலிருந்து வந்த இந்த சமூக கட்டமைப்பு இயல்பில் மனிதன் எப்படி என்றால், அவனுடைய ஃபித்ரா கூறுகின்றது நாங்கள் ஒத்துமையாக இருக்க வேண்டும், ஒழுங்காக இருக்க வேண்டும், பரஸ்பரம் உதவி செய்து கொள்ள வேண்டும். இதுதான் மனிதனுடைய அடிப்படை, மனிதனுடைய இயல்பு நிலை அதைத்தான் கூறுகின்றது. நாடுகள் உருவாகுவது, குடும்பங்கள் உருவாகுவது, கோத்திரங்கள் உருவாகுவது, குழுக்கள் உருவாகுவது, இயக்கங்கள், அமைப்புகள் உருவாகுவதெல்லாம் இயல்பான விடயம். அந்த இயல்பான ஃபித்ராவை தாண்டிய விடயம் மனிதன் அதனை வெறியாக மாற்றிக்கொள்ளும், அதனை சண்டை சச்சரவு பிளவுகளுக்கான ஒரு காரணியாக மாற்றிக்கொள்ளும். இதுதான் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டதொரு விடயம். அதற்கு பதிலாக லிதஆரஃபு என்பது இயல்பான விடயம். அந்த இயல்பான விடயத்தை நோக்கி மீள வேண்டும் என்பது தான் குர்ஆனுடைய இங்கே அழைப்பு. லிதஆரஃபு, நீங்கள் பரஸ்பரம் புரிந்து கொள்ளுங்கள், பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுங்கள், பரஸ்பரம் ஒருவரை அறிந்ததன் விளைவாக அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், பரஸ்பரம் உதவிகளை பரிமாறிக்கொள்ளுங்கள். ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு உதவி செய்தல், ஒரு கோத்திரம் இன்னொரு கோத்திரத்துக்கு உதவி செய்தல், ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்துக்கு உதவி செய்தல், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்தல் என்பதெல்லாம் இஸ்லாத்தில் கூறப்பட்ட தஆருஃப் என்ற கன்செப்டுக்கு கீழால் வரக்கூடிய விடயங்கள். இங்கு வெள்ளையர்கள் கருப்பர்களை ஒதுக்குவதல்ல, வளர்ச்சியடைந்த நாடுகள், வளர்ச்சி அடைந்து வரும் நாடுகளை கொலனைஸ் பண்ணுவதல்ல, அடக்கி ஆள்வதல்ல, சுரண்டுவதல்ல, அவர்களுக்கு உதவி செய்வது, அவர்களுடைய கஷ்டங்களை துன்பங்களை நாங்கள் ஷேர் பண்ணிக்கொள்வது, முடிந்த அளவு உதவிக்கு ஒத்தாசைகளை செய்வது. எனவே இங்குதான் மேற்கத்தைய அவருடைய ஆக்கிரமிப்பு திட்டமெல்லாம் இங்கே கொஸ்டின் பண்ணப்படுகின்றது. கொலனைசேஷன் என்கிற அந்த கன்செப்ட் இங்கு உடைத்து எறியப்படுகின்றது. லிதஆரஃபு என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படையான கன்செப்ட். ஃபித்ராவை நோக்கி அழைக்கின்றது, மனித இயல்பை நோக்கி அழைக்கின்றது. ஒரு நாடு இன்னொரு நாட்டை ஆக்கிரமித்து சுரண்டுவதல்ல இஸ்லாத்தினுடைய கன்செப்ட். ஒரு நாடு இன்னொரு நாட்டுடன்
நல்ல உறவை கட்டியெடுப்பதன் ஊடாக உதவி ஒத்தாசை செய்வது, ஆதிக்கம் அதிகாரத்தை கொண்டு செல்வதல்ல இஸ்லாத்தினுடைய கன்செப்ட் என்ற அந்த உண்மையையும் இந்த வசனம் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. இவ்வாறு அல்லாஹ் தஆலா கோத்திரங்கள் குழுக்களுக்கு மத்தியிலான உறவை பற்றி கூறிவிட்டு அந்த ஃபித்ராவை நோக்கி வரும்படி, இயல்பு நிலையை நோக்கி வரும்படி, உதவி ஒத்தாசைகளை செய்து கொள்ளும்படி கூறிவிட்டு கூறுகின்றான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும், உங்களிலே மிகவும் அக்ரமக்கும் என்ற அந்த சொல்லை சில தஃப்சீராசிரியர் கூறுகின்ற போது கூறுவார்கள், கரீம் என்ற சொல் நஃபீஸ் என்ற சொல்லிலிருந்து வருகின்றது. இரண்டும் ஒத்த கருத்தை கொண்ட சொற்கள். மிகவும் பயனுள்ளவன். அக்ரமக்கும் என்பது அன்ஃபசக்கும், உங்கள் இன்ன அக்ரமக்கும் இன்ன அன்ஃபசக்கும் என்று கூறுவார்கள். உங்களிலே மிகவும் பயனுள்ளவர், பெருமதியானவர் என்று அவர்கள் கூறுவார்கள். உங்களிலே பெருமதியானவர், மிகவும் பெருமதியானவர் யார் என்றால், அல்லாஹ்வுக்கு மிகவும் தக்வா கொண்டவர். தக்வா என்பது கோட் கான்ஷியஸ்னஸ், அல்லாஹ் பற்றிய அந்த அவனுடைய அஸ்மால் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய இந்த படைப்பினங்கள் பற்றிய அந்த உணர்வு மனிதனுடைய உள்ளத்திலே ஆழமாக இருப்பது. அல்லாஹ்வை ஒருவன் எந்தளவு தூரம் இறை பிரக்ஞை கொள்கின்றான், மனதிலே ஆழமாக இருத்து கொள்வானோ, அவன் அந்தளவு தூரம் அடுத்த மனிதர்களுக்கு பயனுள்ள மனிதனாக, பிரயோசனம் கொடுக்கக்கூடிய மனிதனாக அவன் மாறிவிடுகின்றான், பெருமதியான மனிதனாக மாறுகின்றான். இன்ன அக்கிரமக்கும் ஆக மாறுகின்றான். உங்களிலே மிகவும் பெருமதியான மனிதனாக அவன் மாறிவிடுகின்றான். உதாரணத்துக்கு நாங்கள் இங்கே கூறலாம். உதாரணமாக ஒருவர் அறிவை பெறுகின்றார், ஒரு ஆலிமாக இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவர் தான் பெற்ற இல்மை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அவன் அல்லாஹ் பற்றிய நினைவு, அல்லாஹ் பற்றிய திக்ர் கொண்டவனாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அலீம் என்ற அந்த கன்செப்டின் ஊடாக தன்னுடைய அறிவை அடுத்த மனிதர்களுக்கு பயனுள்ள வகையிலே அவன் செலவழிக்கக்கூடியவனாக இருப்பான். அறிவுக்கும் லஞ்சத்துக்கும் தொடர்பு இருக்க மாட்டாது, அறிவுக்கும் சுரண்டலுக்கும் தொடர்பு இருக்க மாட்டாது, அறிவுக்கும் அநீதிக்கும் தொடர்பு இருக்க மாட்டாது, அறிவுக்கும் ஏமாற்றுதலுக்கும் தொடர்பு இருக்க மாட்டாது. ஒரு ஆலிமாக இருப்பவன் ஏமாற்ற மாட்டான், லஞ்சத்துக்கு அவன் வக்காலத்து வாங்க மாட்டான், துணை போக மாட்டான், அநியாயத்துக்கு துணை போக மாட்டான், ஏமாற்றுதலுக்கு துணை போக மாட்டான். இவ்வாறான பண்புகளை கொண்டவன் தான் ஒரு அறிஞனாக இருப்பான். அந்த அவன் ஒரு லோயராக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், அல்லது மிகப்பெரிய பொசிஷன்களிலே இருக்கக்கூடிய ஒரு அறிவாளியாக இருக்கலாம். அவர் ஒருபோதும் அநியாயங்களுக்கும் லஞ்சங்களுக்கும் ஏமாற்றுதலுக்கும் துணை போக மாட்டான். என்னென்றால் அல்லாஹ் தஆலா அலீமுன் என்ற அந்த கன்செப்டின் ஊடாக இல்ம் உடைய அந்த பெருமதியை அவன் உணர்ந்தவன். அறிவு எவ்வாறு நல்ல விடயங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த உணர்வை அவன் பெற்றவன். ஒரு பணக்காரனை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலாவுடைய அல் முஅத்தி என்கின்ற அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவை அவன் அந்த அழகிய பெயரை மனதிலே ஆழமாக கொண்டவன். தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பணத்தை நான் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எவ்வாறு முஅத்தியாக இருக்கின்றான், கொடுக்கின்றான், அதே போன்று என்னிடம் இருக்கக்கூடிய அந்த பணத்தை நான் திட்டமிட வேண்டும். என்னை மையமாக வைத்தல்ல, எனது குடும்பத்தை மட்டும் மையமாக வைத்தல்ல, மாற்றமாக என்னோடு இருக்கக்கூடிய என்னுடைய அகாரிப்கள், சொந்தக்காரர்கள், உறவினர்கள், எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், என்னுடைய கிராமத்துவாசிகள், ஊர்க்காரர்கள், ஏழைகள், நோயாளிகள், தேவையுடையவர்கள், இவ்வாறு பலரையும் மையமாக வைத்துத்தான் அவன் தன்னுடைய பணத்தை அவன் திட்டமிடுகின்றான். அவன் ஒரு முஅத்தி என்கின்ற அந்த பண்பை அவன் மனதிலே ஆழமாக கொள்கின்றான். தன்னுடைய பணத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று அவன் திட்டமிடுகின்றான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாருங்கள். இந்த பண்பு, முஅத்தி என்கின்ற பண்பு அவருடைய உள்ளத்திலே குடிகொண்டதன் விளைவாக அவர்கள் எவ்வாறு சதக்கா செய்யக்கூடியவர்களாக, ஏழை எளியவர்களை கவனிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் பற்றி, அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா பற்றி அந்த உணர்வு இருக்கின்ற போது அவன் மிகவும் பயனுள்ள மனிதனாக, அன்ஃபஉன் நாஸாக அவன் மாறுகின்றான், அக்ரமுன் நாஸாக அவன் மாறுகின்றான் என்பதைத்தான் இன் அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும் என்ற அந்த செய்தி எங்களுக்கு கூறுகின்ற, அந்த வசனம் எங்களுக்கு கூறுகின்றது. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை முடிக்கின்ற போது இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர் என்று கூறுகின்றான். இப்போது அந்த மனிதன் அடுத்த அல்லாஹ் பற்றிய உணர்வை உள்ளத்திலே இருத்தி அடுத்த மனிதர்களுக்கு பயனுள்ள மனிதனாக மாறுகின்றான்.
ஆனால் அல்லாஹு தாலா அலீமுன் ஹபீர், மிகவும் அறிந்தவனாகவும், ஹபீர் என்பது ஒரு விடயத்தின் உள்விடயங்களை உள்விவகாரங்களை அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை கூறும். நாங்கள் கூறுவோம் ஹபீர் என்பதற்கு எக்ஸ்பர்ட் என்று கூறுவோம். ஏனென்றால் ஒரு சாதாரணமான ஒரு விடயத்தை அவர்கள் சாதாரணமாக பார்த்தாலே அவர்களுக்கு தெரிந்துவிடும். ஏன்னா அதன் உள்ளால் இருக்கக்கூடிய விடயங்களையும் அறிந்து கொள்வோம். ஹபீர் என்பது அல்லாஹு தாலா அந்த உள் விவகாரங்களையும் அறிந்தவன் என்ற கருத்தை கூறும். ஒரு மனிதன் ஆலிமாக கனியாக இருக்கின்ற போதும் நாங்கள் வெளிப்படையில் தான் அவனை கூறுகின்றோம். ஆனால் அல்லாஹு தாலா அவனுடைய உள்ளத்தை அறிந்தவன். அவன் ஏன் அறிவை பயன்படுத்துகின்றான், அவன் ஏன் பணத்தை கொடுக்கின்றான் என்பதையெல்லாம் அல்லாஹு தாலா மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றான். இந்த வசனத்தின் ஊடாக யாரும் வாதாட முடியாது, நான் தான் அக்ரமுன்னாஸ், நான் தான் மனிதருக்கு மிகவும் பிரயோசனமானவன், நான் தான் தக்வாயிலே மிகவும் உயர்ந்தவன் என்று யாரும் வாதாடிக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா அலீமுன் ஹபீர், உள்ளத்தை அறிந்தவன், மறைமுகமான விவகாரங்களை அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். லா துசக்கு அன்ஃபுசக்கும், உங்களையே நீங்கள் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டாம். அலமு பிமனி தக்க, அல்லாஹ்வே மிகவும் அறிகின்றான் தக்வா கொண்டவர்களை. அல்லாஹ்வை மனதிலே ஆழமாக இருத்தி கொண்டவனை அல்லாஹ் தான் மிகவுமே அறிகின்றான். நாங்கள் வெளிப்படையாக பார்த்து தீர்ப்பு கூற முடியாது. நாங்கள் எங்களையே தூய்மைப்படுத்தி கொள்ளக்கூடாது. நாங்கள் அல்லாஹுக்கு செய்தது போதாது, அல்லாஹ் எனக்கு தந்த அருள்களுக்கு நான் கொடுத்தது போதாது என்ற அந்த உணர்வு கொண்டவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, நான் எனக்கு தந்தவற்றையெல்லாம் கொடுத்து விட்டேன், செய்து விட்டேன் என்று நான் சுவர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பேன் என்று அந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடாது, அந்த மனோநிலையில் இருக்கக்கூடாது. லா துசக்கு அன்ஃபுசக்கும், உங்களையே நீங்கள் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா இங்கே கூறுகின்றார். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே மிகவும் தக்வா உடையவர் அல்லாஹ்விடத்திலே, உங்களில் மிகவும் தக்வா உடையவர் தான் அல்லாஹ்விடத்திலே மிகவும் கண்ணியமானவர்கள், மிகவும் பெருமதி மிக்கவர்கள் என்ற அந்த கருத்தை அல்லாஹ் தஆலா இங்கே கூறி முடிக்கினா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வசனத்தை நாங்கள் நாளை பார்க்கலாம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.